இயற்கை அனர்த்தம் காரணமாக கடந்த ஒரு மாத காலமாக தடைப்பட்டிருந்த கிழக்கு மாகாணத்திற்கான புகையிரத சேவைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பிலிருந்து திருமலை கொழும்பு புகையிரத சேவைகளை மீண்டும் இன்றைய தினம் ஆரம்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் துரித முயற்சியினால் ரீபில் ஸ்ரீலங்கா திட்டத்தில் ஒரு கட்டமாக சேதமடைந்த புகையிரத பாதைகளின் திருத்த பணிகள் யாவும் நிறைவடைந்த பின் கடந்த சில நாட்களாக பயிற்சிகரமாக சேவைகள் முன்னெடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை 5 மணிக்கு மட்டக்களப்பிலிருந்து கொழும்புக்கான உதயதேவி சேவை மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. புதன்கிழமை காலை திருகோணமலையிலிருந்து கொழும்பிற்கான சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பிலிருந்து செல்லும் பயணிகள் கல்லோயா சந்தியில் இறங்கி திருமலையிலிருந்து வரும் கொழும்பிற்கான புகையிரதத்திற்கு மாற வேண்டும். இதேவேளை மகோவிலிருந்து மட்டக்களப்புக்கான சரக்கு மற்றும் எரிபொருள் சேவைகளும் இன்று முதல் ஆரம்பிப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்க உள்ளதாக ரயில்வே திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.